அதே மாதிரி மேராஜ் சம்பவத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. எல்லா நபியும் சந்திக்கிறாங்க. அந்த சம்பவத்தை விரிவா நான் சொல்லல, சம்பவம் உங்களை சொல்ல வரல. மேராஜை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த கோடிட்டு தான் குர்ஆன் காட்டும். தொழுகை நிலைநாட்டுங்கள் தான் குர்ஆன் சொல்லுமே தவிர தக்பீர் கிப்லாவை நோக்குங்கள், தக்பீர் கட்டுங்கள், நெஞ்சில கட்டுங்கள், இவ்வளவு ஓதுங்கள், அப்புறம் லம்முசுரா ஓதுங்கள், அப்புறம் ருக்கு செய்யுங்கள், ருக்குல சுப்ஹான ரப்பியல் அலீம் இப்படிலாம் இருக்குமா? குர்ஆன்ல இருக்காது. தொழுகை நிலைநாட்டுங்கள் இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் நிலைநாட்டி காட்டுவாங்க. நம்ம அதுல தெரிஞ்சுக்கணும். நோன்பு வையுங்கள் இருக்கும், ஜக்காத்து கொடுங்கள் இருக்கும். எதுக்கு எவ்வளவு உண்டு குர்ஆன்ல இருக்காது. ஆர்டர் தான் ஓரலா தான் இருக்கும். அதுக்கு விளக்கம் எங்க கிடைக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மேராஜை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அந்த ஓரல் அப்படி மறைமுகமா அப்படி தொட்டு காட்டுறான். அதுல சொல்றான், உலகத ஆத்தைனா மூசல் கிதாப், மூசாவுக்கு நாம் ஒரு வேதத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பனி இஸ்ராயல்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் அதை ஆக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபலா தகுன் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாயிஹி, அவரை நீ சந்தித்தாய் இல்லையா, அதுல உனக்கு சந்தேகம் வர வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா எப்படி சந்திச்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் என்ன, மூசாவுடைய காலம் என்ன? ரசூலுல்லாஹ் மூசா பார்த்திருக்க முடியுமா? அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மூசாவை பார்த்ததில் உனக்கு சந்தேகம் வர வேண்டாங்கிறான். அப்ப மூசா எப்ப போய் பார்த்தாங்க? ரசூலுல்லாஹ் காலத்துல மூசா வாழ்ந்தாங்களா, அல்லது மூசா காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்களா? அவரை பார்த்ததில் உனக்கு சந்தேகம் வர வேண்டாங்கிறானே, அப்ப பார்த்திருக்காங்க. மூசாவை பார்த்ததில் உனக்கு சந்தேகம் வர வேண்டாம்னா அது எப்படி குர்ஆன் சொல்லுது? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லிட்டு, நீ பார்த்ததை கற்பனை நினைச்சுக்கிட்டு இருக்காத, ஏதோ சைத்தானுடைய ஊடுருவ ஊசலாட்டு நினைச்சுக்கிறாத, அதுல உனக்கு சந்தேகம் வரக்கூடாது. உலகத ஆத்தைனா மூசல் கிதாப், மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். ஃபலா தகுன் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாயிஹி என்று சூரத்து சஜிதாவுல 23வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அவரை சந்திச்சதுல உனக்கு சந்தேகம் வர வேண்டாம். அப்ப குர்ஆன்ல இருந்து நம்ம என்ன விளங்குறோம்னா, பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனது உண்மை, அதை தாண்டி தன்னுடைய அத்தாட்சிகளை எல்லாம் காட்டினது உண்மை, ஒரு காட்சியை காட்டி அந்த காட்சியினால் மக்களுக்கு மத்தியில பெரும் குழப்பம் ஏற்பட்டது உண்மை, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது உண்மை. அது எப்படி பார்த்தாங்க? குர்ஆன்ல இருந்து மேராஜ் இருக்குன்னு நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. குர்ஆன்ல கிடையாது, இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்றான்ல, அதுக்காகலாம் சொல்லி காட்டுறேன். குர்ஆன்ல தாண்டி கிடையாது, அது நம்ப மாட்டேங்கிறவனுக்காக இதை சொல்றேன். குர்ஆன்லயே இருக்கு இதெல்லாம், அப்படிதான் குர்ஆன்ல இருக்க முடியும். குர்ஆன்ல மேராஜ் சம்பவத்தை விளக்கி சொல்றான்னா இந்த குர்ஆன் மாதிரி ஒரு 1000 குர்ஆன் இருக்கணும், ஒண்ணு அப்படி விளக்கி சொல்றாங்க. சாட்டா தான் இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த அடிப்படையில குர்ஆனில் மேராஜை பற்றி இவ்வளவு செய்தி தான் கிடைக்குது.